பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பொட்டுன்னு போட்டா புட்டுன்னு போடுவீங்க. இன்றைக்கு தலைப்பு பொட்டுன்னு போட்டா புட்டுன்னு போயிடுவீங்க. ஒரு எச்சரிப்பின் ஒரு பிரசங்கமாக இன்றைக்கு இருக்கிறது. நம்ம படித்த ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்து இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய எத்தனை பேருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கிறது? மனம் பதறுகிற பயப்படுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்களை ரட்சிப்பார் என்று சொல்வார்கள். இதோ குருடரின் கண்கள் எல்லாம் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் எல்லாம் திரண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும், வெட்டாந்தரை தண்ணீரை போல இருக்கும் என்று எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் இதை ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு உற்சாக மனதோடு, ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பயப்படுகிறவர்களுக்கு இப்படி நாம் சொல்ல முடிகிறது? இன்றைக்கு சொல்லுறோம், கண்டிப்பாக சொல்லுறோம். அந்த வசனம் சொல்லுது, இதோ உங்கள் தேவன் என்று அந்த வசனம் படிக்கிறோம். யார் அந்த தேவன்? இந்த தேவன் இப்படிப்பட்டவர், இந்த தேவன் இப்படி வல்லமையை செய்கிறவர், இந்த தேவன் தான் இப்படி நம்மை நடத்துகிறவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தேவனை குறித்து நாம் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? இருக்கிறோம். ஆனால் என்ன தவறு தெரியுமா? உண்மையான கடவுளுடைய தேவனை குறித்து நாம் சொல்வதில்லை, உண்மையற்ற ஒரு கடவுளை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவன் என்று சொல்லுகிற என்னை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஆனால் என்னை விட்டு ஒரு மனுஷராக இருக்கிற தெய்வங்களை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, இந்த தேவன் உங்களை காப்பாற்றுவார், இந்த தேவன் உங்கள் நீதியை சரி கட்டுவார், இந்த தேவன் தான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் யாரை குறித்து சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் வரேன். நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், விஷ் பண்ணுறதை பார்க்குறேன், எல்லாவற்றையும் பார்க்குறேன். மாதா திருநாளை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மாதா தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உன் தேவன் என்று சொல்லுகிற அந்த தேவனை மறந்துவிட்டு ஒரு சாதாரண ஒரு அம்மாவை ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நம்மை தூக்கி தலைமையில வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை மறந்து நீ வேற தேவர்களை நம்பினால் பட்டுன்னு போடுவேன், புட்டுன்னு போயிடுவேன். என்ன சொல்றாரு? பட்டுன்னு போயிடுவேன், புட்டுன்னு போயிடுவேன். எச்சரிக்கை. இன்றைக்கு என்ன சொல்றார் பாருங்க, கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்ம படித்த சங்கீதம் 146வது சங்கீதத்தில் 6ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கின்றவர். இந்த கடவுள் யார்? யார் இந்த கடவுள்? இயேசு சுவாமி தான். இவர் சொல்றாரு, இவர் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் தான் என்றென்றைக்கும் உங்களை உண்மையை காக்கிற தேவன். உங்க மாதா அல்ல, சவேரியார் அல்ல, அந்தோனியார் அல்ல, இயேசு சுவாமி ஒருத்தர் தான். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அன்பான தேவ பிள்ளைகளை, எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனை மறந்து நீ வேற தேவர்களை நம்பினால் பட்டுன்னு போடுவ, புட்டுன்னு போயிடுவ. அதுதான் இன்றைக்கு எச்சரிக்கையா சொல்றாரு. 7ஆம் வசனத்தை சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். மாதா இல்ல, இயேசு சுவாமி. பசியா இருக்கிற உனக்கும் மற்றவர்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர். மாதா இல்ல. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இயேசு சுவாமி தான் செய்கிறார், மாதா இல்ல. அடுத்த வசனம் நம்ம படிச்ச அந்த மார்க் சுவிசேஷத்துல யாரு குருடனுடைய கண்களை திறந்தார்? மாதாவா? இயேசு சுவாமி. அவர் சொல்றாரு, குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இவர்தான் உண்மையான தேவன். இந்த இயேசு சுவாமி தான் இதை நமக்கு செய்கிறார். வேற எந்த தேவர்களும் செய்வதில்லை. ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் விசுவாசத்தை வீணாக்காமல் இருங்கள். உங்கள் ஒரே கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிங்கள். அவர் மேல நம்பிக்கை வைங்கள். இல்லை என்றால் பட்டுன்னு போடுவேன், புட்டுன்னு போயிடுவீங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. 9ஆம் வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ நீ வேற தேவர்களை நம்பினால் நீ துன்மார்க்கன். உன்னை என்ன பண்ணுவாரா கடவுளை? புட்டுன்னு போட்டுடுவாரு. கவிழ்த்து போடுகிற தேவனாயிருக்கிறார். ஜாக்கிரதை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனே கடவுள், நான் ஒருவரே கடவுள். என்னை என்று உங்களுக்கு வேற தேவர்கள் வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எந்த விக்கிரகத்தையும் சுரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். விக்கிரக ஆராதனை செய்யாதே. ஆண்டவர் இதான் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, புட்டுன்னு போட்டனா பொட்டுன்னு போட்டனா புட்டுன்னு போயிடுவீங்கோ, ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கடவுள் சொல்றாரு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் மறந்துவிட்டு நாம் வேற யாரையெல்லாமோ நம்பிக்கொண்டு நாம் இன்றைக்கு இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிரபுக்களையும் ரட்சணிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் என்ன செய்யாத, நம்பாதே. இங்கதான் சொல்றாரு பாருங்க, எச்சரிப்பு. என்ன சொல்றாரு? பிரபுக்கள், ராஜாக்கள், ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரர்கள். ரட்சிப்பு யார் கொடுக்கிறாரு? ரட்சிப்பு யார் கொடுக்கிறாரு? இயேசு சுவாமி தான். ரட்சிப்பு கொடுக்காத ஒரு தேவனை நீ நம்பினால் அது யாரு? ரட்சிக்க திராணி இல்லாத ஒரு மனுபுத்திரன். அது அந்த மனுபுத்திரனை ஏன் நீ நம்புகிறாய், ஏன் விசுவாசிக்கிறாய் என்று ஆண்டவர் இங்கே அதை நம்பாதேயுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, பாருங்க, அந்த மனுஷருடைய எல்லாம் ஆவி பிரியும். அவங்களுடைய அந்த மண்ணுக்கு அவர்கள் திரும்பி போய் விடுவார்கள். அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போங்க. யாரு? மனுஷனாய் இருக்கிறவங்க. இப்ப நம்ம அந்த மாதாமாவே எடுத்துக்கோங்க. நீங்கள் அவருடைய ஆவி பிரிந்து போச்சு, அவர்கள் மண்ணுக்கு திரும்பினார்கள், அவருடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. உயிரோடு எழுந்தாங்களா? உயிரோடு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்களா? அப்போ எப்படிங்க அவங்க மனு புத்திரன் ஆகிய அவங்கள நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு உனக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பி உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கொடுத்து உன்னோடு கூட உயிர் உள்ளவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இயேசு சுவாமி தான், மாதா இல்லை. அவங்களுடைய அந்த ஆவி பிரிந்து போயிடும், அது மண்ணுக்கு திரும்பும், அது அழிந்து போகும். அவங்கள நம்பாதீங்கோ. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதே போல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 5ஆம் வசனத்துல, யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீ துணையாக கொண்டு
அந்த தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் நீ யார்? பாக்கியவான். நீதான் பாக்கியவான். மரியாளை நீங்கள், மாதாவை நீங்கள் நம்பினால் நீங்கள் பாக்கியவான் அல்ல. ஆண்டவர் அதான் இன்னைக்கு சொல்றாரு. ஆகவே யாக்கோபின் தேவனான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகவே சில வசனங்களை நாம் படிப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8:5-6 என்ன சொல்லுது பாருங்க. வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் என்று சொல்லி எண்ணப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்படி அநேக தேவர்கள், அநேக தேவர்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒருவரே உண்டு. அவரால் தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோமா? மாதாவுக்கென்று நாம் உண்டாக்கப்படவில்லை. யாருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் உண்மையான கடவுள், அவர்தான் உண்மையான தேவன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. இன்னொரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பாய், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுகிறான். ஊழியத்தின் எதற்கு செய்யக்கூடாதா? உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சாமியும் கடவுள், மாதாவும் கடவுள். அப்படின்னாக்கா எத்தனை பேருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள்? 2 பேருக்கு. அது நியாயமானது அல்ல. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நம்பிக்கை இட வேண்டும், ஒருவரையே பற்றி கொள்ள வேண்டும் என்றால் 2 பேரை நினைத்துக் கொள்ளுமா, ஒருத்தரை நினைத்துக் கொள்ளுமா? ஒருத்தர் தான். அந்த ஒருவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 102, சங்கீதம் 102ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். வேறு தேவர்களையும் நம்பிட்டு இந்த இடத்திலே உட்கார்ந்து உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை சந்தோஷத்தோடு நீ ஆராதனை செய்ய முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முழு மனதோடு சந்தோஷத்தோடு நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் உன் ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 10:12. இப்பொழுது யோவான் திருச்சபையின் பிள்ளைகளே, நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ பயந்து அவருடைய வழிகளெல்லாம் நீ நடந்து அவரிடத்திலே நீ அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தராகிய அவரை சேவித்து நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கை கொள்ள வேண்டும். பெருசா இருக்குங்க. நீங்க வீட்டில் போய் அந்த உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. என்ன நடக்கிறது தெரியுமா? இது என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரோ இதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனே இல்லாமல் வேற யாரோ தேவன் என்று நினைக்கிற அந்த தேவனுக்கு தான் இப்படியாக நாம் செய்து கொள், இதை செய்யாதே என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையாக இன்றைக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 4:8 என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ பின்னாக போ சாத்தானே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நீ பயந்து ஆராதனை செய்யவில்லை என்றால் உன்னை ஆண்டவர் எப்படியாக பார்க்கிறாரா? எப்படியாக பார்க்கிறாரு? சாத்தானாக பார்க்க, பேய் பிசாசாக உங்களை பார்க்கிறார். அப்பாலே போ சாத்தான் என்றார் உங்களை பார்த்து, நம்ம பார்த்து. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதான் சொல்றாரு, எச்சரிக்கை. பட்டுன்னு போட்டா நீங்க புட்டுன்னு போயிடுவீங்க. எச்சரிக்கையா இருங்க, நான் ஒருவனே தேவன். அப்பாலே போ சாத்தானே, போ. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து இப்படியாக நீ நடந்து கொள்ளுகிறாயே என்று ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிப்பாக நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று பாருங்கள். யோவேல் 2:27. நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேவனை அறிந்து கொண்டு நம்பி விசுவாசித்தால் தான் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவர் அதையும் சொல்றாரு. இன்னைக்கு ஏன் நம்ம தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னாக்கா, உண்மையான கடவுளை நாம் விசுவாசிக்காததினாலே, உண்மையான கடவுள் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்காததினாலே தான் இன்றைக்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து வாழாமல் இருக்க உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவரே கடவுள் என்று விசுவாசித்து நம்பிக்கையாயிரு என்று ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 17:3 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒன்றான மெய் தேவனாகி உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை, மாதாவை இல்லை. யாரை அனுப்பினார்? பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், வேற யாரையும் அனுப்பவில்லை. அனுப்பினவரை அறிவதே நீங்கள் உங்களுக்கு என்னவா? நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் மரித்த பிறகு நமக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும் என்றால் நாம் யாரை விசுவாசிக்க வேண்டுமா? யாரை நம்ப வேண்டும் என்றால் கடவுள் அனுப்பின தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால்தான், விசுவாசித்தால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். மாதாவை இல்லை, வேற தேவர்களை இல்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறார். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 86:10 வசனம். சங்கீதம் 86:10 இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர் மகத்துவம் உள்ள தேவனாயிருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார், அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு வேற தேவர்கள் உங்களுக்கு மகத்துவத்தை செய்வதில்லை, வேற தெய்வங்கள் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய மாட்டார்கள். உங்கள் ஆண்டவராகிய ஒருவரே, அந்த இயேசு கிறிஸ்துவன் தான் உங்களுக்கு மகத்துவம் உள்ள தேவன், அவரே அதிசயம் உள்ள தேவன் என்று, அவர் ஒருவரே தேவன் என்று நீங்கள் எண்ண வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறோம் பாருங்க. எனக்கே அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யோவான் ஸ்நானகனை குறித்து தெரியுமா உங்களுக்கு? யோவான் ஸ்நானகன் யார்? தீர்க்கதரிசியா? பாருங்க எவ்வளோ ரொம்ப இதாக இருக்கிறீங்க. இயேசு சுவாமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் யாரு? யோவான் ஸ்நானகர். அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரா? வழியை ஆயத்தப்படுத்த. எதற்காக? யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்த? இயேசு சுவாமிக்கு வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். பாருங்க அவருடைய தியாகம் எப்படின்னாக்கா, அவர் எங்கே நான் வீட்டுக்கு என் மனம் மாறிடுமோ என்று நினைத்து அவர் எங்கே இருந்தாராம்? வனாந்திரத்திலே இருந்துட்டாராம். எப்படி இருந்தாரா? ஒட்டகத்தின் தோலை போட்டுக்கிட்டு பாலும் தேனும் வெட்டுக்கிளியையும் அவர் என்ன செய்தாரா? சாப்பிட்டு கொண்டு இருந்து பிறகு என்ன பண்ணார்? அவர்
ஞானஸ்தானம் கொடுக்கிறவராயிருந்தார். ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது யார் வந்து ஞானஸ்தானம் வாங்கினாரு? இயேசு சுவாமி வாங்கினார். இயேசு சுவாமி வாங்கும்போது அவர் என்ன கண்டார்? ஒரு புறா மேலிருந்து பரிசுத்த ஆவியானவராக வந்து அவர் மேல் இறங்கினதை பார்த்தாரா? ரெண்டாவது, வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா. அது கடவுள் தான் பேசினார். அவர் தெரியுமா? தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இயேசு சுவாமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வழியை ஆயத்தப்படுத்திட்ட பிறகு அவருடைய வேலை என்ன? மூட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு இயேசு பின்னால் வரணும். கரெக்டாக இல்லையா? வழியை ஆயத்தம் பண்ணிட்டாரு. இயேசு சுவாமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. உன் வேலை முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண நீ? இயேசு சுவாமி பின்னால் போல. இன்னும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வசனம் சொல்லுது, அவர் சிறைச்சாலையிலே அவர் போடப்பட்ட பின்பு, சிறைச்சாலையிலே போடப்பட்ட பின்பு இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசு போதிக்க ஆரம்பித்தார் என்று வசனம் சொல்லுது. அப்போ அது வரைக்கும் இயேசு சுவாமியால் என்ன செய்ய முடியல? போதிக்கவும் முடியல, ஊழியத்தையும் செய்ய முடியல. எந்த காரணத்தினால? அங்கே யோவான் இன்னுமாக ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இயேசு சுவாமியை குறித்து சொல்லாமல் இருக்கிறாரு. அது ஒரு தடையாக இருக்கிறது. இது தடையாக இருக்கிறதுனாலே அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுனோம், சிறையில் போட்டுனோம். யாருடைய ஊழியம் ஆரம்பமானது? இயேசு சுவாமியினுடைய ஊழியம் ஆரம்பமானது. சரி, அது விடுங்க. அந்த சிறைசாலையில் உள்ள ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி தெரியுங்களா? வருகிறவர் நீர்தானா, இல்லை நான் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறோமா? தேவைங்களாங்க இந்த கொஸ்டின்? புறா இறங்கினதை பார்த்தாரு. அவர் தான் இயேசு சுவாமின்னு தெரியும். அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அவர் தான் உண்மையுள்ள தேவகுமாரன் என்று பிதா சொன்னதும் கேட்டார். இப்போ என்ன சொல்கிறார் அவர்? வருகிறவர் நீர் தானா? அப்போ என்ன என்னன்னு எடுத்துக்கொள்ளலாம்? அவர்கிட்ட அந்த விசுவாசம் இல்லை. இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு இன்னும் அவர்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதுக்கு என்ன தெரியுமா தண்டனை? எடுத்துட்டார் கடவுள், தலையே எடுத்துட்டாரு. பாருங்க, யோவான் ஸ்நானகனுக்கே இந்த நிலைமைனா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ விட்டு விட்டு வேற தேவர்களை நீ நம்பி போனால்னா வச்சிடுவார், சீவிடுவார் கடவுள். அவ்வளோதான். பட்டுன்னு போட்டால் புட்டுன்னு போயிடுவீங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இப்படியாக சொல்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுக்கு தடையாக நீங்கள் இருப்பீர்களானால், கடவுளுடைய ஊழியத்துக்கு நீ தடையாக இருந்தால், கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை விட்டு வேற கடவுள் இருக்கிறார்கள் என்று நீ தடையாக இருந்தால் அவ்வளோதான். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. இன்னைக்கு கடவுளுடைய ராபோஜனத்தை பங்கு கொள்ள வருகிறீர்கள். எப்படியாக வரக்கூடாதான்? அபாத்தியமாய் வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? ரெண்டு மனசோடு வரக்கூடாது. ரெண்டு தேவர்களை நம்பி வரக்கூடாது. இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வரேனாக்கா, ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்கிறாரு, அபாத்தியமாய் நீ வந்து எடுத்தா உனக்கு மரணம் கூட வரமா. என்ன வரமா? மரணம் கூட உனக்கு வரும். நோய்கள் வரும், வியாதிகள் வரும், நீ பாழாய் போய் விடுவாய். ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்கிறாரு. அதனால் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோமோ இதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் எனக்கு திட கை காலெல்லாம் உதிருது. எப்போ இந்த பிரசங்கத்தை நான் பண்ணும்போதே, நேற்று சாயங்காலம் இருந்து என் கை காலெல்லாம் உதிருது. எனக்கு எதனா ஆகிடுமா? நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேனா? இல்லை என் திருச்சபையின் பிள்ளைகள் இப்படியெல்லாம் தப்பில் இருந்து கூட அவங்களுக்கு நான் இது கொடுக்குறேனே, இதனால் ஆண்டவரை என்னை தண்டிப்பாயா? ஒரே பயம், நடுங்குறேன் நான். இப்போ எதற்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா, யோசித்து பாருங்க. நீங்கள் கூட எடுக்க போகிறீங்க. இப்போ இது சாதாரணமாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பொட்டுன்னு போட்டேன்னா புட்டுன்னு போயிடுவீங்க. எச்சரிக்கை. நீங்கள் ஒரே கடவுளை தான் விசுவாசித்து இது மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் எடுக்க சித்தமுள்ளவாராக இருந்தால் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இன்னைக்கு செம்ம கோபமாகிறார் கடவுள் இன்னைக்கு. ஏன் தெரியுமா? அந்த தேவனை விட்டுட்டு உலகம் வேற தேவர்களை இன்னைக்கு புகழ்ந்து பாடிக்கொண்டு எப்படி இருக்கோ, எரிச்சல் உள்ள தேவன் காத்துனுக்கிறாரு.
இன்றைக்கி அந்த அந்த ஒரு இது நம்ம கொடுக்க வேண்டாம், அந்த ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம வாங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எடுக்காத, இன்றைக்கி எடுக்காத, வேண்டாம். உனக்கு முழு இது இருந்தால் வந்து எடு, இல்லைன்னா எடுக்காத. இன்னைக்கு ரொம்ப செம்ம கோபமாகிறாரு ஆண்டவர், இன்னைக்கு விடமாட்டார். ஆகவே யாரெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, யாரெல்லாம் இன்னைக்கு விஷஸ் பண்ணாங்களோ, ஹாப்பி மேரிஸ் ஃபீஸ்ட்னு யாரெல்லாம் விஷ் பண்ணாங்களோ, எடுக்காதீங்க இன்னைக்கு வந்து. ஏன்னா நீங்கள் அந்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் விஷ் பண்ணியிருக்கிறீங்க, எடுக்காதீங்க. யாரெல்லாம் உங்கள் ஸ்டேட்டஸில் மாதாவை போட்டு எல்லாம் செய்திருக்கிறீங்களோ, தயவு செய்து வந்து எடுக்காதீங்க. பன்னு காப்பி கொடுத்துட்டு சிலையை வச்சு வெளியே இருந்த இடத்துல, அந்த இடத்துல பன்னு காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருந்த பசங்கள்லாம் எடுக்காதீங்க இன்னைக்கு, தயவு செய்து எடுக்காதீங்க. கடவுள் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. யாரெல்லாம் கொடி ஏற்றுறதுக்கு போனாங்களோ, யாரெல்லாம் பூசையில் கலந்து கொண்டாங்களோ, யாரெல்லாம் மேரிஸ் சர்ச்சுக்கு போனாங்களோ, தயவு செய்து வந்து எடுக்காதீங்க. எடுத்தீங்கோ என்ன ஆகும் தெரியாது, கடவுள் சொல்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு தோசைனா ரொம்ப ஆசை, தோசை சுடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தவால தோசை சுட்டுட்டு 2 வகையான சட்னி வச்சுட்டு நல்ல ஒரு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கிறீங்க. தோசையை சுட்டுட்டீங்க, தோசை ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாகுது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, வாய் ஊறுது உங்களுக்கு. அதை விட்டுட்டு தவா தான் எனக்கு தோசை கொடுத்துச்சு, தவா தான் எனக்கு எல்லாமே, தவாவை குடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவீங்களா? மாதான்றவர் இயேசு சுவாமியுடைய அம்மா ஒரு கருவி, அவ்வளோதான். இயேசு சுவாமி பிறப்பதற்கு அவங்க ஒரு கருவி, அவ்வளோதான். நீங்கள் அந்த தோசை கல்லையை பிடிச்சிங்கிற மாதிரி மாதாவை பிடிச்சிட்டு அவர் தான் கடவுள், அவங்க தான் கடவுள்னா, இந்த கடவுள் சும்மா இருப்பாரா? தோசை அப்படியே என்ன ஆகிடும், அழுகி போயிடும். இதுதாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, எச்சரிக்கை. சில பேர் பிறந்த நாள் கொண்டாடினீங்க, திருமண நாள் கொண்டாடினீங்க, ஃபோட்டோஸ் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? மாதா கோயிலில் நின்று எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தேன் நான். தயவு செய்து இன்றைக்கி எடுக்காதீங்க. நீங்கள் வந்து தயவு செய்து வந்து ராபோஜனம் எடுக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப கோபமாகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் நீ எப்படி அங்கே போவ? ஆண்டவர் இன்றைக்கு கேட்குறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எடுக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ரிஸ்கெல்லாம் ரொம்ப நான் எடுப்பேன். நான் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிஸ்கெல்லாம் நான் வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு புசுக்குன்னு போயிடுவீங்க. எப்படி போயிடுவீங்க? புசுக்குன்னு போயிடுவீங்க. தேவையா இது? சில பேர், ஐயோ நான் எடுக்கலைன்னா என் மானம் போயிடுமே, பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினச்சிக்குவாங்க. பரவாயில்லங்கோ, உங்களுக்கு உயிர் முக்கியமா உங்கள் மானம் முக்கியமா? யோசிங்க. வேண்டாம், எடுக்காதீங்க இன்றைக்கி, வேண்டாம், எடுக்கவே எடுக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பட்டுன்னு போட்டால் புட்டுன்னு போயிடும். அப்படின்னா அப்படியே சாவடிச்சிடுவேன்னு சொல்ல மாட்டார் அவர். ஒரு வியாதி கொடுப்பாரு, ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. அது எப்படி தம்மா இருக்கும்? ஐயோ நான் செத்து போனாலே போதுமே, இது என்னால் அனுபவிக்க முடியாதுன்றாங்க பாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் கடவுள் சொல்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படி நடந்து கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். எடுக்காதீங்க, வேண்டாம், அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்த வாரம் இப்போ நான் வந்து நேற்று 6 மணிலேருந்து ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, என்னை தகுதிப்படுத்து, நான் கொடுக்கறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்து, நான் வந்து நான் கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த தொந்தரவும் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி 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 ஆயத்தமாக வந்திருக்கேன். இன்றைக்கி நேற்று சாயங்காலேருந்து ஜெபித்து எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்களோ தெரியாது. அப்படி ஆயத்தமாக இருந்து வந்தீங்கன்னாக்கா எடுங்க, இல்லைன்னா உங்களை உயிரை நினச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி ஒரு நாள். ஏன்னாக்கா அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன டைமு? உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல கதறி கேளுங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரி தேவர்களை நம்பி நான் போக மாட்டேன், கிட்டவே போக மாட்டேன், நீ ஒருவனே கடவுள் தேவனே என்று சொல்லி இந்த அடுத்த வாரம் முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுத்து அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ராபோஜனத்தை எடுங்க. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்ல. எனக்கு உதறது பயமாக இருக்குது எனக்கு.
அது எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு தெரில. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்கோ. இன்றைக்கி ஒரு நாள் ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால், இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ராபோஜனை கொடுப்பேன். நான் உங்களுக்கு எடுத்த மாத்திரத்தில் நான் கொடுக்க மாட்டேன். என்ன செய்வேன் தெரியுங்களா? உங்களுக்கு அப்பத்தை நான் இப்படி வைப்பேன். யாரெல்லாம் முழு மனதோடு அந்த நிச்சயத்தோடு எடுக்குவேன், நான் போன நேரத்துலேருந்து நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன், என்னை கடவுள் கண்டிப்பாக எதுவும் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்கள் முட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் திராட்சை ரசத்தை கொடுப்பேன். நானே கொடுக்க மாட்டேன், நான் ரிஸ்க் எடுக்கலை. ஆகவே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள். யோசித்து பாருங்கள். இப்போ காணிக்கை எடுக்கிற சமயத்தில் நான் தகுதி உள்ளவனா எடுக்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, கொஞ்சம் மிஸ் ஆனால் ஆண்டவர் என்னை விடமாட்டார் இன்னைக்கு, அதனால் நான் எடுக்க மாட்டேன், அடுத்த வாரம் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற எண்ணத்தோடு முடிவெடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசு சுவாமி ஒருவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இயேசு சுவாமி ஒருவர் தான் உங்களுடைய பாவத்தை மன்னித்தார். அவர் ஒருவர் தான் உங்களுக்காக மரித்தார். அவர் ஒருவர் தான் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்வார். யாரும் உங்களை எடுத்துக்கொள்ள போக மாட்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்காதீர்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு கோபத்தை வராக்காதீர்கள். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனையே கடவுள் தலையை வெட்டிட்டார், நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடவுள் கிருபை உள்ளவர். இன்றைக்கு நாம் நிற்கிறதும் நிர்மூலமானது தேவ, அதை நினச்சிக்கிட்டே எடுக்காதீங்க. எப்போதுமே அவர் கிருபை உள்ளவராக இருக்க மாட்டார். இனி கோபமாகிறாரு. ஏன்னா உலகமே அவரை விட்டுட்டு யார் பின்னாலேயோ சுற்றிட்டு இருக்காங்க. ஆகையால் கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தோடு உங்களை மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமென்.